Hello everyone, welcome to Think Plus Win. Third sum, find the square of the following numbers. இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர்ஸ்னா என்ன? இந்த நம்பரோட சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணணும், அதுதான் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் இல்லைன்னா லாங் டிவிஷன் மெத்தட் போகும். இங்க ஸ்கொயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர்னா என்ன? 17 into 17. 17 அதே நம்பரால மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ 7 7 49, 4 7 plus 4 11. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 10th டிஜிட்டால 2 டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஒரு டிஜிட் வந்துட்டு விட்டுட்டு செகண்ட் டிஜிட்ல இருந்து எழுதுவோம். 177 111 ஆட் பண்ணிப்போம் 289. ஸோ 17 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 289. செகண்ட் சப்டிவிஷன் 203 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர்னா ஒரே அதே நம்பரால நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் விட்டுட்டு இன்னொரு நம்பரோட யூனிட் டிஜிட்ல இருந்து மல்டிபிள் பண்ணணும். யூனிட் டிஜிட்ல இருந்து எல்லா நம்பரும் மல்டிபிள் பண்ணலாம். 0306. நெக்ஸ்ட் 10th டிஜிட்டால மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டிஜிட் விட்டுட்டு நம்ம எழுதணும். 0வில் மல்டிபிள் பண்ணா 0 தான். நெக்ஸ்ட் 100th டிஜிட் 2. 6 0 4. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 9 0 12 1 4 4 1 209. ஓகேவா? 203 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 49209. தேர்ட் சப்டிவிஷன் 1098 ஸ்கொயர். 1098 into 1098. 888 64. 72 plus 6 78 7 8. Second step 72 ku 2 remainder 7 81 88 9. 0 ஆல மல்டிபிள் பண்ணா 0 தான். 4 zeros வரும். இங்க எத்தனை நம்பருக்கு? 4 நம்பருக்கு. ஸோ 40. 1 ஆல மல்டிபிள் பண்ணா அதே தான். 8901. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 4 10 16 25 to 1. So 1098 square value கண்டுபிடிச்சிட்டோம். Okay friends, thank you. 2.